வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிரக ஆற்றல்கள் பாயறதுனால ஏப்ரல் 30க்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம், யாருக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோவில் ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏப்ரலுடைய இறுதியாக பெரிய சம்பவங்கள் பலது நடக்க இருக்கிறதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் கடவுள் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது. அப்படி தடுக்க முடியாத என்ன சம்பவங்கள் ஒன்று காத்திருக்கு அப்படிங்கிற ஜோதிட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நகல்கள் நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்பயுமே நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் நமக்கு ஆபத்து பலன்களும் கிடைக்கும். இதை நாம் அறிந்து அதற்கேற்ப செயல்படும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம் எந்த காரியம் செய்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கும். அதே நமக்கு கிரகங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அப்போ நமக்கு ஆபத்து ஏற்படும். இந்த மாதிரி கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் முடியறதுக்குள்ள 2 விதமான யோகங்கள் உருவாகுது. அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவம் ஒன்று நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி வெளியான அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, முதல்ல என்ன கிரக மாற்றங்களால் யோகங்கள் உருவாகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பலன்களை பார்க்கலாம். ஸோ பொது பலன், டீப் பலன் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் 2026 முடியறதுக்குள்ள நிறைய கிரக பயிற்சி நடக்குது. இது ஜோதிடத்தின் பார்வையில் ஒரு சிலருக்கு சாதகமான காலம், ஒரு சிலருக்கு பாதகமான காலம். யாருக்கு சாதகமான காலம், யாருக்கு பாதகமான காலம் அப்படிங்கிறத அவங்கவுங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால கன்னி ராசிக்காரங்களுக்கு சாதகமான காலமா பாதகமான காலமாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 முடியறதுக்குள்ள சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் வாழ்க்கையில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இதனுடைய தாக்கம் தான் சதுர்கிரக யோகம், மால்விய ராஜயோகம் உள்ளிட்ட சுப யோகங்கள் உருவாகுது. மேலும் இந்த யோகங்கள் அனைத்து ராசினர் வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வர இருக்கு. குறிப்பாக தனது சொந்த ராசியில குடியேறக்கூடிய சுக்கிரன் தான் மெயின் காரணமே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நேர்மறையான பலன்களை கொண்டு வருவதற்கு இவர் தான் மெயின் காரணமே. இவர் வாழ்க்கையில நேர்மறையான பலன்கள் மட்டும் கிடையாது, தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி, இந்த மாதிரியான மாற்றங்களையும் கொண்டு வருவார். அதனால தான் இந்த ஆண்டுடைய 2026 ஏப்ரல் மாதம் இறுதியில் பெரிய சம்பவம் உங்கள் ராசிக்கு நடக்க இருப்பதாக இந்த தாள்களே வெளியாயிருக்கு. ஏப்ரல் 2026 முடியறதுக்குள்ள மிகவும் மங்களகரமான மாற்றங்கள் நிறைய சந்திக்க இருக்கிறோம். அதில் ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் பார்க்கும்போது தான் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை வலுவாக மீன ராசியில் திகழ்கிறது. மீன ஒரு ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சனி கூட்டணி சேர்ந்திருக்கு. இதனிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில குடியேறிட்டாரு. இவர் மால்விய ராஜயோகத்தை உருவாக்க காரணமாக அமைந்துட்டாரு. குறித்த இந்த 2 ராஜயோகங்களும் தான் வேத ஜோதிடத்திலேயே செல்வாக்கு மிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் கணித்திருக்கிறாங்க. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல எப்பப்பெல்லாம் இந்த பயிற்சிகள் நடந்தது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எப்பப்பெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கு.
ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்திருக்கு. ஏப்ரல் 14 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 19 அன்னைக்கு ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 30 அன்னைக்கு மேச ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் குடியேற இருக்கு. இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கன்னி ராசிக்காரங்களுக்கு பொது பலனா என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு சிலது சாதகமாகவும் பலது பாதகமாகவும் இருக்க போகுது. எதுலெல்லாம் சாதகம் எதுலெல்லாம் பாதகம் அப்படிங்கிற பொது பலனை உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை டீப்பாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள உங்கள் ராசியில் சுக்கிரன் குடியேறது வேத ஜோதிடத்தில் ஒரு வகையில் நல்லது. ஆனால் உங்களுக்கு குடியேறக்கூடிய இடம் அவ்வளவா நல்லது கிடையாது. இதனால உங்கள் ஆற்றல், அறிவு, அழகு, ஆடம்பரம் இதில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உங்கள் ராசியில் குரு பகவான் உண்டாக்கக்கூடிய மாற்றம் வெற்றிக்கான உதவி செய்யும். சுக்கிரனால கவனமாக இருக்கணும். குரு பகவானால அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு. தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிலுமே சாதகமான காலம் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. சிறு தொழில் வைத்திருக்கிறவங்க அதை பெரு தொழிலாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அதுக்கான சாத்தியக்கூறு இப்போ சாதகமாக இருக்கு. கிரகங்கள் மூலிமா இப்போ தெரிய வந்திருக்கு. அதே போல் நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாற்றத்துக்கு இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட தொழிலில் இருங்க. அதே சமயம் அழகு, அறிவு, ஆடம்பரம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி சாதகம் பாதகம் ரெண்டும் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல இருந்தீங்கன்னா ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இதுதான் கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன். இப்போ டீப்பாக உங்களுக்கு பலனை ஷேர் பண்ணுற. டீப்பாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. டீப்பாக பலன்கள் பார்க்கும்போது பிறக்கக்கூடிய எல்லாருமே சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிறந்ததே ஒரு சாதனையாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா ராசியதிபதி புதன் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த டைம் புதன் பகவானுடைய ஆசி உங்களுக்கு இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தோடு வாழ போறீங்க. இந்த இறுதிக்குள்ள குருவின் பார்வை கவசமாக காக்கும் என்பதால் தைரியமாக தெம்பாக இருங்க. குலதெய்வ அனுக்கிரகம் மற்றும் முன்னோர்களுடைய நல்லாசி உங்களுக்கு இருக்கு. அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டீங்கன்னா வெற்றி பெறுவது உங்களுக்கு முடியும். தைரியம் உங்களுக்கு உருவாகும். சரியான திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தினீங்கன்னா தடைப்பட்ட நல்ல முயற்சிகள்லாம் துரிதமாகும். ஆன்ம பலம் பெருகும். உங்களை துரத்திய அசிங்க, அவமானம், அதிர்ஷ்ட குறைபாடு இருந்த இடம் தெரியாது. அதிர்ஷ்டம் நீங்க இருக்கும் இடம் தேடி வரும். மந்தத்தன்மை குறைந்து விரைந்து செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் வகையில ஒற்றுமை நிர்ணயிப்பதால் பணமும் சொத்தும் முக்கிய காரணியாக அமையும். பணம் குவியக்கூடிய காலத்துல உறவுகள் ரத்தன கம்பளம் விரிக்கும். சில நேரத்துல ஏளனப்படுத்தினவங்க எல்லாமே இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உங்க வளர்ச்சி இருக்கும். அதோடு குடும்ப உறவுகள் விலகி செல்வது போன்ற உணர்வு உண்டாகும். யாரையுமே பார்க்கவோ பேசவோ பிடிக்காது. சிலர் குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு, வெளியூர் என வாழ நேரலாம். சிலர் உறவுகளிடம் மனஸ்தாபங்கள், தனிமையாக வாழ விரும்பலாம். குரு தசை புத்தி நடப்பவர்களுக்கு குரு பலத்தால் பெரியோர்களுடைய நல்லாசியால் திருமண விமர்சையாக நடக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது. அடுத்தவருடைய குறுக்கீடு மிகுதியாகும். சம்பந்தமில்லாத குற்றத்துல உங்களை மாட்டி வம்பு வழக்க உருவாக்குவார். இதனால இழுப்பறியாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரம் சட்டத்தின் உதவியே நாட வைக்கும். தொழில் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் முறையாக வைத்திருக்க வேண்டும். சிலருக்கு வருமான வரி, சொத்து வரி போன்றவற்றில் மனசஞ்சலம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய பாடம் நன்றாக புரியும். இதுவரை சுமாராக படித்தவர்கள் கூட நன்றாக படிக்க துவங்குவீங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பால் நல்மதிப்பெண் எடுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை எல்லாமே அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும். அதுதான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.